Hello guys, இன்னைக்கு நம்ம 6th and 7th October 2024 ஓட current affairs பார்க்க போறோம். So first newsக்கு போயிடலாம். Reserve Bank of India publishes research study. ஒரு research study வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சிம்பிளாக சொல்லிடுறேன். லக்ஷ்வதீப் ஐலாண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஐலாண்ட்ஸை பற்றி ஒரு டிஜிட்டல் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, அதாவது ரிசர்ச் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா பேஸ்ட் ஆன் டிஜிட்டல் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. ஸோ டிஜிட்டல் ஃபினான்ஷியல் லிட்ரஸி லக்ஷ்வதீப் ஐலாண்ட்ஸில் எப்படிலாம் இருக்குது, ஏதாவது பாட்டில் நெக்ஸ் இருக்குதா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ரிசர்ச் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் என்ன தெரியுது, இப்போ டிஜிட்டல் ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு என்னது, டிஜிட்டலாக எந்த அளவுக்கு மக்கள் இந்த ஃபினான்ஸை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுல உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு யூபிஐ ஆகட்டும் சரி, இல்லை வந்து ஒரு பேங்கிங் டிரான்சாக்ஷனாலும் சரி. ஸோ இந்த மாதிரி லக்ஷ்வதீப் ஐலாண்ட்ஸில் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்க்குறது தான் இந்த ரிசர்ச் ஸ்டடி. த ஸ்டடி இஸ் பேஸ்ட் ஆன் த பிரைமரி டேட்டா கலெக்டட் ஃப்ரம் ஆல் த 10 இன்ஹிபிட்டட் ஐலாண்ட்ஸ். ஸோ 10 இன்ஹாபிட்டட் ஐலாண்ட்ஸ்னு என்னது, ஸோ வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய 10 ஐலாண்டில் வந்து இந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா இந்த அகாட்டி, அமினி, அண்ட்ராட், பிட்ரா, செட்லாட், கட்மட். ஸோ இந்த 10 ஐலாண்டுமே நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாமில் இதுலேருந்து கூட கேட்கலாம். டு அனலைஸ் த ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் டிஜிட்டல் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அண்ட் டிஜிட்டல் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஸோ இந்த பர்டிகுலர் ஐலாண்ட்ஸ்லேருந்து தான் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி எப்படி இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்லாம் இருக்குது அப்படின்றத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்ச் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் என்ன தெரிய வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, ஆல் ரெஸ்பாண்டன்ட்ஸ் இன் த சர்வேட் ஐலாண்ட்ஸ் ரிப்போர்ட்டட் ஆக்சஸ் டு பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட்ஸ். அதாவது மேக்ஸிமம் எல்லாருக்குமே என்ன இருக்குதான், ஒரு பேங்க்ல ஒரு டெபாசிட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. நாட் ஜஸ்ட் ஆக்சஸ் பட் த யூசேஜ் ஆஃப் டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் வாஸ் ஹையர் வித் அபவுட் 90% ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட்ஸ். அதாவது ஜஸ்ட் அவங்க ஓப்பன் மட்டும் பண்ணி வைக்காம அதுல ஆக்சஸுமே இருக்குதான். என்னது, இப்போ ஒரு டெபாசிட் அக்கௌண்ட் லைக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, அது வெறுமனே சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அதுல நிறைய வந்து யூசேஜுமே இருக்குது. இப்படி எப்படி யூசேஜ், டிஜிட்டல் பேங்கிங், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. அபவுட் 90% ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட். ஸோ அவங்க அந்த டேட்டா கலெக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுல 90% ஆஃப் த மக்கள் அதை யூஸ் பண்றாங்களாம் அந்த அக்கௌண்ட்ஸ். Though there were no gender gap in the access to bank deposits, there were considerable difference between the men and women with regard to banking habits in general. அதாவது உமனும், இது ஏன் நான் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இது ஸ்டேட்மெண்ட் பேஸில் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. அண்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மென்னும் உமனுக்கும் அந்த ஜெண்டர் பயாஸு கிடையாது. பேங்கிங் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறத லக்ஷ்வதீப் ஐலாண்ட்ஸில் மென்னு தான் அதிகமாக வச்சிருக்காங்க, உமன் தான் அதிகம் வச்சிருக்காங்க, இல்லை மென் மட்டும் தான் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பாகுபாடு கிடையாது. ரெண்டு பேருமே பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பேங்கிங் ஆக்டிவிட்டீஸில் மென் அதிகமாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ 91% ஆஃப் த மென் ஆப்ரேட்டட் தேர் அக்கௌண்ட்ஸ். ஆனால் வந்து என்னது, the corresponding figure among women was 71% தான். ஸோ 91% ஆஃப் த மென் வந்து ஆக்டிவாக பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் 71% ஆஃப் உமன்ஸ் தான் அக்கௌண்ட்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் அந்த ரிசர்ச் ஸ்டடியில் இருக்குது. அதே மாதிரி ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின்ஸ் வேர் த மோஸ்ட் பாப்புலர்லி யூஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் பேங்கிங். இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களாம். அபவுட் 90% ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட்ஸ் இன் த ஐலாண்ட்ஸ் யூஸ் ஏடிஎம் கார்ட்ஸ் and 80% reported actual usage of these cards. So 90% of the மக்கள் வந்து ஏடிஎம் கார்ட்ஸ் வச்சிருக்காங்க, ஆனால் அதில் 80% தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தீஸ் ஆர் த சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு இன்டர்நெட் பேங்கிங். ஸோ இன்டர்நெட் பேங்கிங்கில் நாட் வைட்லி ப்ரெவலண்ட், சரிங்களா? இன்டர்நெட் பேங்கிங் ரொம்ப அதிகமாக பண்ணலை அவங்க. ஸோ 38% தான் அந்த இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்லி அபவுட் 30% of the survey respondents were familiar with digital hygiene habits assessed in the terms of usage of public internet connections. அதாவது இந்த 30% என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 30% ஆஃப் த மக்களுக்கு தான் என்னன்னா ஒரு டிஜிட்டல் ஹைஜீன் இருக்குது. டிஜிட்டல் ஹைஜீன் என்னது, லைக் எப்படி சொல்கிறதுனா, பேங்க் அக்கௌண்ட்ஸில் வந்து நம்ம பாஸ்வேர்ட்ஸ் கரெக்டாக வைக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஆஃப் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஆப், ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் ஆப் யூஸ் பண்ணுறோம்னா அதை வந்து டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணணும், பாஸ்வேர்ட்ஸை செக்யூர் பாஸ்வேர்ட்ஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவேர்னஸ் வந்து 30% ஆஃப் த மக்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஸ்டேட்மெண்ட் பேஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செட்ஸ் 50,000 crore லிமிட் ஃபார் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் ஃபார் half of 2 of ஃபினான்ஷியல் இயர் 25. ஸோ FY25ஓட H2க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 50,000 crore வந்து கவர்மெண்ட் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ்க்கு வச்சிருக்காங்க. வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ்னா என்னது, ரொம்ப சிம்பிள். இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து சடனாக பணம் தேவைப்படுது,
அவங்களுக்கு திடீர்னு பணம் தேவைப்படுது, அவங்க கையில் பணம் இல்லாத சுச்சுவேஷன் இருக்கிறதுனால ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தற்காலிகமாக பண உதவி தருவாங்க. அது வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஒரு லோன் மாதிரியான விஷயத்த ஒரு 90 நாளைக்கு வாங்கியிருப்பாங்க. இந்த 90 நாளைக்குள்ள வந்து என்ன பண்ணியிருக்கணும், இந்த ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்கின அந்த அமௌண்ட்டை திரும்பி ஆர்பிஐ கிட்டே கொடுத்துடணும். சப்போஸ் 90 நாளைக்கு மேலே ஆகியுமே இவங்க கொடுக்கல, கவர்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் அதுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக போடுவாங்க. இப்போ இந்த வாங்குறாங்க பார்த்தீங்களா வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டில் தான் இது பண்ணுவாங்க. ரெப்போ ரேட்னானது பேங்க்ஸுக்கு தர லோனோட அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ரெப்போ ரேட். இந்த ரெப்போ ரேட்டில் தான் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. பட் இந்த 90 நாளைக்கு மேலே போச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், ஒரு 2% அபவ் த ரெப்போ ரேட் வந்து இது கட்டணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஸோ வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸில் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த 90 நாட்கள், இந்த ரெப்போ ரேட்டு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சிம்பிள் பாயிண்ட். என்னது, ஆர்பிஐ கவர்மெண்ட்டுக்கு ரெப்போ ரேட்டில் லோன் கொடுப்பாங்க. அது 90 நாளைக்கு. அந்த லோனுக்கு பேர் வந்து வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ். அது 90 நாளைக்கு தான் அந்த லோன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த 90 நாளைக்குள்ளே திரும்ப கவர்மெண்ட் என்ன ஆர்பிஐ கிட்ட கொடுத்துடணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெப்போ ரேட் போட்டிருப்பாங்களே, இந்த ரெப்போ ரேட்டு ப்ளஸ் 2% சேர்த்து கட்டணும். 90 நாளைக்கு மேலே ஆகியும் இவங்க கட்டலாம். ஸோ அதுதான் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 50,000 கோடியை வந்து இப்போ ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் 25க்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அண்ட் இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. 75% ஆஃப் த WMA லிமிட் வரைக்கும் கவர்மெண்ட் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் மார்க்கெட் வெளியில் வாங்கிக்கோங்க, லோன் வந்து வெளியே வாங்கிக்கோங்க. அப்போ கவர்மெண்ட் வெளியில் எங்கே போய் வாங்குவாங்க, லைக் எப்படி சொல்கிறதுனா இந்த மாதிரி பாண்டு மாதிரி கொடுத்து, இல்லைனா வந்து அதான் இந்த மாதிரி பாண்டு மாதிரி கொடுத்து பணத்தை வந்து ரைஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த 50,000 கோடி எதுக்குன்னா இந்த மாதிரி தற்காலிகமாக நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு செலவு ஏதோ இருக்குது, காசு தேவைப்படுது, அதை ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்குறாங்க. ஆனால் ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா மே இனிஷியேட் த ஃப்ளோட்டேஷன் ஆஃப் ஃப்ரெஷ் மார்க்கெட் லோன்ஸ் வென் த கவர்மெண்ட் யூட்டிலைசஸ் 75% ஆஃப் த WMA லிமிட். அப்போ 75% ஆஃப் த WMA லிமிட் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆர்பிஐ திரும்ப அந்த 25% கொடுக்க மாட்டாங்க. ஸோ கொடுக்க மாட்டாங்க இந்த செஸ். ஏன்னா இப்போ அந்த 75%மே கவர்மெண்ட் திரும்ப ரீபே பண்ணலாம், ஆர்பிஐ கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த 25% அப்படின்றது கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. 75% மேலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேபி கொடுக்கலாம். அந்த 75%க்குள்ளே வந்துருச்சு, 75% வரைக்கும் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் வெளியில் காசு வாங்கிக்கோங்க, ஸோ வெளியில் அதிகமாக வாங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போ கவர்மெண்ட் எப்படி வெளியே வாங்குவாங்க, பாண்டு மாதிரி இஷ்யூ பண்ணி அந்த மாதிரி பணத்தை வாங்குவாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னால ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சொன்ன அதே டீட்டெயில் தான் இங்கே இருக்குது. ஸோ WMA இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ் ஆன் ரெப்போ ரேட், இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ் 2% அபவ் த ரெப்போ ரேட். சரிங்களா? ஓவர் டிராஃப்ட்னானது 90 டேஸ்க்கு மேலே ஆச்சு அப்படின்னா. ஸோ WMA இஸ் ப்ரொவைடட் another செக்ஷன். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஆர்பிஐ நியூஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம படிக்கணும். ஸோ WMA எதுக்கு அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸ் நான் சொன்ன எல்லாமே இதில் இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ விசா லான்ச்சஸ் பிளாட்ஃபார்ம் எனேபிளிங் குளோபல் பேங்க்ஸ் டு இஷ்யூ ஸ்டேபிள் காயின்ஸ் அண்ட் டிஜிட்டல் டோக்கன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூபிஐ தெரியும். யூபிஐ என்னன்னா அப்படியே டிஜிட்டலாக இருக்கக்கூடிய பணம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இ-ருப்பி. ஸோ இந்த யூபிஐ வந்து ஒரு பேங்க்கு கூட கனெக்ட் ஆகி நமக்கு வந்து என்னன்னா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். பட் இ-ருப்பி இஸ் ஸ்ட்ரெயிட் இன்டு அவர் பாக்கெட்ஸ். சரிங்களா? ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த கவர்மெண்ட் டு அவர் பாக்கெட்ஸ். இந்த இ-ருப்பி வாலெட் யார் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இது நம்ம இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கான ஒரு சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ். இந்த விசா என்ன பண்ணியிருக்காங்கன்னா குளோபல் பேங்க்ஸ் எல்லாருமே, ஓகேங்களா, இப்போ குளோபல் பேங்க்ஸ்னானது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாமே காசு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதாவது பேங்க் டு பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டிரான்சாக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற பேங்க், பி அப்படின்ற பேங்க். சரிங்களா? இது எல்லாமே குளோபல் பேங்க்ஸ். இந்த குளோபல் பேங்க்ஸ் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க், இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேங்க்னு வச்சுக்கலாம். இப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பேங்க்குக்கு நான் டிரான்சாக்ஷன் பண்ணோன்னா இது வந்து ருபீஸாக டிரான்சாக்ஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சினாரியோவில் நம்ம டாலர்னு வச்சுக்கலாம். இப்போ டாலரில் வச்சுக்கிறோம் அப்படின்னா வெறுமனே டாலரை நான் டிரான்சாக்ஷன் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிரிப்டோ கரன்சி மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறேன். இப்போ இது ஒரு $10 இருக்குது அப்படின்னா, இப்போ $10 இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து ஒரு கிரிப்டோ அப்படின்ற மாதிரி விற்பேன். ஒரு கிரிப்டோ அப்படின்ற மாதிரியான டிரான்சாக்ஷன் பேங்க் பிக்கு பண்ணுவேன். அந்த ஒரு கிரிப்டோ தான் அதோட வேல்யூ என்னது $10. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த டிஜிட்டல் காயின்ஸ், அதுக்கு பேர் என்னன்னா ஸ்டேபிள் காயின்ஸ்னு சொல்கிறாங்க. ஸ்டேபிள் காயின்ஸ் அண்ட் டிஜிட்டல் டோக்கன்ஸ். சரிங்களா? ஸோ என்னது ரொம்ப சிம்பிள். ஏ அப்படின்ற பேங்க், பி அப்படின்ற பேங்க் நடுவில் டிரான்சாக்ஷன் ஆகுது. இது அந்த கரன்சியை வந்து அப்படியே கரன்சியாக இது பண்ணாமல் ஸ்டேபிள் காயின்ஸ். ஏன் இது ஸ்டேபிள் காயின்ஸ்னு சொல்கிறாங்க, இப்போ $10 இஸ் ஈக்குவல் டு 1
அந்த ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்போ $20 என்னவா இருக்கும், 2 ஸ்டேபிள் காயினாக இருக்கும். இதுதான் வந்து என்னன்னா ஸ்டேபிள் காயின். ஸ்டேபிள் அப்படின்ற சென்ஸ் என்னன்னா கரெக்டான வேல்யூ இருக்கக்கூடிய காயின்ஸ்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டேபிள் காயின்ஸ் சொல்கிறாங்க. இந்த ஸ்டேபிள் காயின்ஸுக்கு ஒரு டிஜிட்டல் டோக்கன் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டிஜிட்டல் டோக்கன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிஜிட்டல் டோக்கன் தான் இந்த A to Bக்கு, இந்த ஏலேருந்து இந்த Bக்கு வந்து நடுவில் இது டிரான்சாக்ஷன் ஆகும். இந்த டிஜிட்டல் டோக்கனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேபிள் காயினுக்கான ஒரு வேல்யூ அமௌண்ட் இருக்குல்ல, இப்போ இந்த டிஜிட்டல் டோக்கனில் இப்போ ஹேஷ் 1243226 அப்படின்ற ஒரு டிஜிட்டல் டோக்கன் இருக்குது. இந்த டிஜிட்டல் டோக்கனை அவங்க டீக்ரிப்ட் பண்ணி என்கிரிப்டடாக இருக்க டீக்ரிப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு 4 ஸ்டேபிள் காயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பேங்க் பிக்கு எவ்வளோ பணம் போகும், 4 × 10 $40 போய் சேரும். ஸோ இந்த விஷயம் தான் விசா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப வளவலன்னு போவேன்னா இதுதான் ரொம்ப சிம்பிள் நியூஸ். ஸோ விசா ஹேஸ் லான்ச் த விசா டோக்கனைஸ்ட் அசெட் பிளாட்ஃபார்ம். ஸோ இது படிச்சுக்கோங்க. A platform aimed at helping global banks issue stable coins and fiat-backed tokens. So VTAP is expected to go live in 2025. So these are all important points. So நான் சொன்ன அதே டீடைல்ஸ் தான் இதில் இருக்குது. You can go through once. So விசாவோட காம்படிட்டர்ஸ் யாராக இருக்காங்கன்னா பேபால். So other financial technology companies like PayPal and Stripe have already entered the stable coin space. சரியா? ஸோ அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் இந்த ஸ்டேபிள் காயின் இதுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா விசா இப்போ வந்திருக்காங்க, பேபால், அப்புறம் வந்து ஸ்ட்ரைப் ஆல்ரெடி இதுக்குள்ளே வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் டிராஃப்ட் கைட்லைன்ஸ் ஃபார் கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ் டு பூஸ்ட் த கார்பரேட் பாண்ட் மார்க்கெட் லிக்விடிட்டி. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். நம்ம கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் அப்படின்றது ஒன்று படிச்சிருப்போம். இந்த கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேங்க் ஏ அப்படின்னு இருக்காங்க, இல்லைனா இவர் வந்து ஒரு இன்வெஸ்டார்னு இருக்கலாம். கம்பெனி சி அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க இந்த கம்பெனி சிக்கு லெண்டு பண்ணுறாங்க. சரிங்களா? ஆனால் ஒரு பயம், இந்த கம்பெனி சி வந்து வாங்கின பணத்தை கரெக்டாக இவங்களுக்கு தந்துருவாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ கம்பெனி ஏன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் பி, இந்த இன்ஸ்டியூஷன் யாருன்னா இந்த கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்புக்கு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி வந்து என்னென்னா லெண்டு பண்ணுறாங்க. இந்த கம்பெனிக்கு இந்த இன்வெஸ்டார் ஆர் பேங்க் வந்து லெண்டு பண்ணுறாங்க. ஒரு 10,000 rupees லெண்டு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 10,000 rupees இவங்களுக்கு உடனே அதாவது வருமா வராதா அப்படின்ற டவுட் இருக்கும் பட்சத்தில் இந்த ஏ என்ன பண்ணலாம், இந்த கம்பெனி பி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். எப்படின்னா ப்ரீமியம் மாதம் $100 கட்டுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏ அப்படின்றவங்க ஒரு ப்ரீமியம் மாதிரி இந்த பேங்க் இந்த இன்ஸ்டியூஷன் பிக்கு கட்டிட்டு வராங்க அப்படின்னா, இன்கேஸ் இந்த கம்பெனி சி வந்து இந்த கம்பெனி ஏக்கு பணம் கொடுக்கலனா இந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க, இந்த இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்க, இந்த 10,000 இந்த இன்வெஸ்டார் இல்லை இந்த பேங்க்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதுதான் கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப். ஸோ கிரெடிட் டிஃபால்ட்னு என்னது, இன்கேஸ் கிரெடிட் வந்து டிஃபால்ட் ஆகும் நிலையில் அப்போ என்னன்னா இந்த இன்ஸ்டியூஷன் பி இந்த கம்பெனி சி வாங்கின அந்த அமௌண்ட்டை இந்த இன்வெஸ்டார் இல்லைன்னா இந்த பேங்க் இந்த ஏகே கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப். இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்பில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து என்னென்னா கார்பரேட் பாண்ட் மார்க்கெட் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் கம் அப் வித் ஆர்பிஐ கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் தான் இந்த இடத்துல கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்கிறாங்க. ஆஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் மார்க்கெட். கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் மார்க்கெட்டை டெவலப் பண்ண போகிறாங்க. சரி, இப்போ இதில் என்ன டெவலப்மெண்ட் பண்ணலாம்? இப்போ இன்வெஸ்டர் ஏ வந்து கம்பெனி சியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சி சப்போஸ் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இந்த இன்ஸ்டியூஷன் பிஏ கொடுத்துறாங்க. இந்த இன்ஸ்டியூஷன் பி தான் இந்த கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் இதெல்லாம் வந்து ரன் பண்ணுறாங்க. இதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் இஸ் ஸோ இதில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாங்க. இதில் கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்பில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா the RBI will allow only single name CDS contracts. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இன்வெஸ்டர் ஏ இந்த சி அப்படின்ற கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா, இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பணம் இந்த சி அப்படின்ற கம்பெனி ஒரே நேமில் தான் இருக்கணும், சிங்கிள் நேமில் தான் இருக்கணும். அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கம்பெனி கூட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய நிறைய குரூப்ஸ் சேர்ந்த கம்பெனியாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒரே கம்பெனியாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரே சிங்கிள் கம்பெனியாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த இதில் சொல்கிறாங்க. சிடிஎஸ் இஸ் அ டூல் டு ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் மேனேஜ் கிரெடிட் ரிஸ்க் இன் எஃபெக்டிவ் மேனர் த்ரூ ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிஸ்க். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க, ஒன்லி சிங்கிள் நேம் சிடிஎஸ் கான்ட்ராக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ
ஸோ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் which will be eligible to be reference deliverable obligations in a CDS contract include commercial papers. ஸோ அப்போ இந்த சிடிஎஸ் கான்ட்ராக்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிடிஎஸை வந்து எப்படி தருவாங்க அப்படின்னா கமர்ஷியல் பேப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இன்சூரன்ஸ் நம்ம வாங்குறதுனாலே நமக்கு இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் கையில் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ இன்சூரன்ஸ் இந்த டாக்குமெண்ட் நம்ம கையில் இருக்குது. அப்போ இந்த இன்ஸ்டியூஷன் பி எப்படி இந்த ப்ராசஸ் நடக்கும்னா கமர்ஷியல் பேப்பர்ஸ் அப்படின்ற மூலியமாகவும், இல்லை சர்டிஃபிகேட் டெபாசிட்டு, நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸு, இந்த மாதிரியான இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கும், சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஸோ பொறுமையாக இதை கேளுங்க, உங்களுக்கு புரியும். ஸோ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் which will be eligible to be reference deliverable obligations in CDS contract include. ஸோ இந்த பர்டிகுலர் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் CDS contracts எது இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா கமர்ஷியல் பேப்பர்ஸ், certificate of deposits and non-convertible debentures of original maturity of up to 1 year. இந்த பாயிண்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக எக்ஸாம்பிள் இது எல்லாமே கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஸோ இந்த கிரெடிட் டெரிவேட்டிவ்ல என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா கமர்ஷியல் பேப்பர் இருக்கும், certificate of deposits and non-convertible debentures of original maturity of up to 1 year, rated Indian rupee denominated corporate bonds, unrated INR bonds issued by special purpose vehicle. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் பை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிடிஎஸ் கான்ட்ராக்ட்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசெட் பேக்டு பை செக்யூரிட்டிஸ், மார்ட்கேஜ் சச் அஸ் கிரெடிட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷால் நாட் பி பெர்மிட்டட் ஆஸ் ரெஃபரன்சஸ் ஆஃப் டெலிவரபிள் ஆப்ளிகேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த சிடிஎஸ்குள்ளே வராது. ஸோ எது வராது, அசெட் பேக்டு பை செக்யூரிட்டிஸ், மார்ட்கேஜ் பேக்டு செக்யூரிட்டிஸ், ஸோ இந்த கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ், ஸோ நான் கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் தான் வரும், கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் வராது. பாண்ட்ஸ் வித் கால் ஆர் புட் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எதுவுமே இந்த ரெஃபரன்ஸ் அண்ட் டெலிவரபிள் ஆப்ளிகேஷன்ஸ்குள்ளே வராது இந்த சிடிஎஸ் அந்த கான்ட்ராக்ட்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இதில் இன்க்ளூட் ஆவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா பேங்க்குமே. ஸோ மார்க்கெட்ஸ், இந்த மேக்கர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இந்த சிடிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிடிஎஸை வாங்கி விற்கிறவங்க, இந்த இன்ஸ்டியூஷன் வந்து இந்த சிடிஎஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ஏ அப்படின்றவங்க கிட்ட. சப்போஸ் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், இந்த சிடிஎஸை வாங்கி விற்கிறவங்க இவங்க தான் வந்து மார்க்கர்ஸ், சரிங்களா? ஸோ என்டிட்டிஸ் விச் கேன் பை அண்ட் செல் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஆர் டு யூசர்ஸ் அண்ட் அதர் மார்க்கெட் மேக்கர்ஸ் இன் ஆர்டர் டு ப்ரொவைட் லிக்விடிட்டி டு த மார்க்கெட். ஸோ இவங்க வந்து என்னென்னா இந்த மார்க்கெட்ஸ் அப்படின்றவங்க ஒரு புரோக்கர் மாதிரி. ஸோ எதுக்கு புரோக்கர், இந்த சிடிஎஸ் மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸை வாங்கி விற்கிறது. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மார்க்கெட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே வில் ஆல்சோ இன்க்ளூட் எக்ஸிம் பேங்க்கு, நபார்டு, இவங்க எல்லாமே இதுக்குள்ளே வருவாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ். இதை திரும்பியும் பொறுமையாக இன்னொரு டைம் ஃபஸ்ட்லேருந்து கேளுங்க. ரொம்ப சிம்பிள். சிடிஎஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம படித்தோம், இது எதுக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு படித்தோம். இப்போ ஏன் ஆர்பிஐ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு டிராஃப்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா சிங்கிள் நேமில் தான் அந்த கான்ட்ராக்ட், சிங்கிள் நேம் சிடிஎஸ் கான்ட்ராக்ட்ஸ் தான் இருக்கணும். எது இன்க்ளூட் ஆகும், எது இன்க்ளூட் ஆகாது, யார் இந்த மார்க்கெட்ஸ்குள்ளே வருவாங்க, மேக்கர்ஸ்குள்ளே வருவாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் இதில் இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட், ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லான்ச்சஸ் ₹23,300 crore இனிஷியேட்டிவ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன் மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை லான்ச் பண்ணியிருக்காரு. இது நம்ம ஆல்ரெடி நம்ம 5th CA அதில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ திரும்பவும் இன்னொரு டைம் பார்க்கலாம். அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க. இனாகிரேட்டட் அ சீரியஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இனிஷியேட்டிவ்ஸ், சரிங்களா? 23,300 crore, சரிங்களா? ஸோ 23,300 crore ஒரு இது. ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே, ஸோ என்னென்ன பண்ணியிருக்காருன்னா பிஎம் கிசான் சம்மன் நிதியோட 18th இன்ஸ்டால்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு ₹20,000 crore. அண்டு நமோ ஷெக்காத்ரி மகாசம்மன் நிதி யோஜனா, இது வந்து 5th இன்ஸ்டால்மெண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காரு 2,000 crore. அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் வந்து ஒரு 7,500 ப்ராஜெக்ட்ஸ்க்கு 1,920 crore இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும், சரிங்களா? ஸோ இந்த ஒரு 23,300 crore அந்த அமௌண்ட் உங்களுக்கு அரைவ் ஆகும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிங்க. பிஎம் கிசானில் இப்போ 18th இன்ஸ்டால்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ ரிலீஸ் ஆயிருக்குன்னா 3.45 lakh crore வரைக்கும் பிஎம் கிசான் சம்மன் நிதிக்கு வெளியில் கொடுத்துருக்காங்க பணத்தை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஓஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபைட் ஜீனோமிக் சிப் அண்ட் கேட்டில் அண்ட் செக்ஸ் சார்ட்டட் செமன் டெக்னாலஜி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு இந்த நபார்டு மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு, ஆர்ஆர்பி மாதிரியான இன்டர்வியூக்கெல்லாம் கேட்கலாம்.
இது என்னன்னா யூனிஃபைடு ஜீனோமிக் சிப் ஃபார் கேட்டில் அண்ட் செக்ஸ் சார்ட்டட் செமன் டெக்னாலஜி. இது என்னன்னா GO.A.T சிப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செக்ஸ் சார்ட்டட் செமன் டெக்னாலஜி என்னன்னா, இப்போ என்னன்னா இப்போ ஒரு கவை ப்ரீட் பண்றாங்க அப்படின்னா இயற்கையாக பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபீமேல் கவா இருக்கும், மேல் கவா இருக்கலாம். பட் இந்த செமனை எடுக்கும் போதே ஃபீமேல் செமனை தான், ஃபீமேல் குரோமோசோம்ஸ் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் செமன் தான் அந்த இது ரீப்ரொடக்டிவ் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் செக்ஸ் சார்ட்டட். அதாவது எப்படின்னா எனக்கு ஃபீமேல் ப்ரீட் கவு தான் பிறக்கணும், மேல் ப்ரீட் கவு தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரியான இதை சார்ட் பண்ணி அதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. இது பொதுவாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவு ஆகும். பட் இது கொஞ்சம் ஏதோ சீப்பாக பண்ணுறாங்க போல். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் GO.A.T chip ஃபார் இண்டிஜினியஸ் கேட்டில் அண்ட் மஹிஷ் சிப் ஃபார் பஃபலோஸ். ஸோ GO.A.T chip வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ் கேட்டில் அண்ட் மஹிஷ் சிப் ஃபார் பஃபலோஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாம் இந்த பர்டிகுலர் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் பேஸில் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸ் சார்ட்டட் செமனுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் செமன் காஸ்ட் பை அரௌண்ட் 200 per dose. ஸோ இப்போ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஆகுது அப்படின்னா 4800 பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி பண்ண போகிறாங்க. சோலார் பார்க்ஸு அப்புறம் அதர் என்கேஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்த இந்த PM கிசான் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றதுமே யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். நெக்ஸ்ட், ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிரதான் மந்திர் உஜ்வாலா யோஜனா கெட்ஸ் அப்ரூவல் ஃப்ரம் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி. ஸோ இப்போ பிரதான் மந்திர் உஜ்வாலா யோஜனாவோட 4th எக்ஸ்பேன்ஷன் இப்போ நடக்குது. So this expansion is crucial as over 2.6 million pending applications are yet to be covered under the scheme. உஜ்வாலா யோஜனா வந்ததுலேருந்து இப்போ இந்த அடுப்பு அதாவது விறகடுப்பு யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டரை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்ன ஸ்டார்ட் பண்ணப்பயே ஒரு நல்ல ஒரு பீக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. இப்போ இது வந்து நியர் சேச்சுரேஷன் லெவல் போயிடுச்சு. அதாவது என்ன அர்த்தம்னா நியர் சேச்சுரேஷன் அப்படின்ற அர்த்தம் என்னன்னா எல்லார் கையிலுமே ஒரு சிலிண்டர் இருக்குது, அது எல்லா வீட்லையுமே சிலிண்டர் இருக்குது. சரிங்களா, அதுதான் நியர் சேச்சுரேஷன் லெவல். அப்படி இருந்தாலுமே 2.6 மில்லியன் பெண்டிங் அப்ளிகேஷன்ஸ் இருக்குதான். என்னன்னா எங்களுக்கு இந்த மாதிரி சிலிண்டர் வேணும் அப்படின்ட்டு மக்கள் கேட்கறது. சரிங்களா, அதுதான் இது. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து இந்த பர்டிகுலர் இந்த மாதிரியான நிறைய பெண்டிங்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்பான்ஷன்ஸை பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன பண்ணியிருக்காங்க? ஸோ LPG penetration increases since the launch of பிரதான் மந்திர் உஜ்வாலா யோஜனா in May 2016. ரொம்ப இம்பார்ட்டன்ட், May 2016 அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. LPG penetration has significantly increased from 62% in 2016 to near saturation level. ஸோ அப்போ PMUY ஸ்டார்ட் பண்ண அப்போவே 62% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் என்ன அது இந்த பெனிட்ரேஷன் இருந்திருக்குது, LPG penetration. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியர் சேச்சுரேஷன் லெவல். ஸோ நியர் சேச்சுரேஷன்னா எல்லாருக்கிட்டுமே 100% எல்லாத்துக்கிட்டுமே LPG கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டாலாம் கிடச்சிருக்கு. அண்ட் ஃபர்தராக என்ன பண்ண போகிறாங்க, இன்னும் யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த LPG கனெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா, ஸோ 4th எக்ஸ்பேன்ஷன் அது the government has approved this expansion to include more households still in need of clean cooking fuel. சரிங்களா, நெக்ஸ்ட், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அட்ரஸ் அட் த கௌட்டல்யா எக்கனாமிக் கான்க்ளேவ். இது ரொம்ப சிம்பிள் நியூஸ், ரொம்ப இதுக்குள்ள போகல, அந்த அளவுக்கு அட்ரஸ் பண்ண நம்ம படிக்கிற அளவுக்கு டீட்டெயில்ஸ் கிடையாது. பட் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த கௌட்டல்யா எக்கனாமிக் கான்க்ளேவ் வந்து நியூ டெல்லி நடந்துச்சு. சரிங்களா, இதை யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க? த இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். ஓகேங்களா, த இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் இன் கொலாபரேஷன் வித் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கௌட்டல்யா எக்கனாமிக் கான்க்ளேவ் அப்படின்னு பண்ணுறாங்க. இது என்ன தீமில் நடந்துச்சு? ஃபினான்சிங் தி கிரீன் டிரான்சிஷன், ஜியோ எக்கனாமிக் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ரிசலைன்ஸ் பிரின்சிபல். ஸோ இந்த தீமில் தான் நடந்துச்சு. சரிங்களா, ஸோ எஸ், இதில் என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ அட்ரஸ்டு டியூரிங் ஆன்கோயிங் குளோபல் கான்ஃப்ளிக்ஸ் underscoring their significance for energy security and global economy, emphasized India's beacon of trust, confidence in uncertain time. ஸோ என்னன்னா இந்த கௌட்டல்யா எக்கனாமிக் கான்க்ளேவில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா முழுக்க க்ரீன் டிரான்சிஷன். ஸோ நம்ம கார்பன் எமிஷன்ஸை கம்மி பண்ணணும், க்ரீன் ஃபியூவல்ஸ்க்கு நம்ம டிரான்சிஷன் ஆகணும், ஜியோ எக்கனாமிக் ஃப்ராக்மெண்டேஷன் பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் வந்து எந்த அளவுக்கு நம்ம ரிசலையன்ஸாக இருக்கணும், அதாவது இப்போ எப்படின்னா இப்போ ஒரு டெம்பரேச்சர் ஹை ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம ரிசலையண்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை பேசியிருக்காங்க. எனர்ஜி செக்யூரிட்டி நமக்கு ரொம்ப முக்கியம், இந்த குளோபல் எக்கனாமி ரொம்ப முக்கியம். இதை பற்றிலாம் இந்த கௌட்டல்யா எக்கனாமிக் கான்க்ளேவில் பேசியிருக்காங்க. இதில் வந்து என்னன்னா இந்தியா வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கனாமி, இப்போ 5th largest GDP இருக்குது அப்படின்றத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். இந்த கௌட்டல்யா எக்கனாமிக் கான்க்ளேவ் நியூ டெல்லி நடந்துச்சு.
இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் 2 பேருமே சேர்ந்து தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன தீமில் வந்து பேசினாங்க அண்ட் என்ன பர்பஸ், கோர் பர்பஸ் என்னன்னா ஒரு க்ரீன் டிரான்சிஷன் இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நமக்கு எனர்ஜி செக்யூரிட்டி தேவை. எனர்ஜி செக்யூரிட்டி இருக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெசிலியண்ட்டாக இருக்கணும். எதுக்கு ரெசிலியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, லைக் எப்படி சொல்கிறது, இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, இப்போ கார்பன் எமிஷன்ஸ் அதிகமாகுது, இதுக்கெல்லாம் நம்ம ரெசிலியண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இதில் பேசியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மற்றதை யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். நெக்ஸ்ட், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் டு அட்டெண்ட் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அது என்னன்னா, பாகிஸ்தான் தான் இப்போ ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட சேர். சரிங்களா? ஸோ இவங்க தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த இதை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட், அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. பட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணதுனால அவர் பாகிஸ்தானுக்கு போக மாட்டார். ஸோ அவருக்கு பதிலாக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் தான் போய் அட்டன் பண்ண போகிறாரு. சரிங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் வில் லீட் த இந்தியன் டெலிகேஷன் டு ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மீட்டிங் இன் இஸ்லாமாபாத், பாகிஸ்தான். இதில் வந்து யூனிக்கான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னா, 9 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் EAM வந்து பாகிஸ்தானுக்கு போகிறாரு இன் 9 years. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதுக்கு முன்னாடி யார் போனதுன்னா 2015 சுஷ்மா ஸ்வராஜ் இவங்க தான் வந்து போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியா மினிஸ்டீரியல் கான்க்ளேவ், ஸோ ஹார்ட் ஆஃப் ஏஷியா மினிஸ்டீரியல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஆப்கானிஸ்தான் அப்படின்ற ஒன்று நடந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக 2015 சுஷ்மா ஸ்வராஜ் வந்து போனாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீர் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுனால அதுக்கு அந்தளவுக்கு பேச்சுவார்த்தையை நம்ம அவங்கக்கிட்ட வச்சுக்கல. 9 வருஷம் கழித்து இப்போ வந்து பாகிஸ்தான் கூட நம்ம ஜெய்சங்கர் போய் மீட் பண்ண போகிறாரு. மோடி தான் போக வேண்டியதாக இருந்தது, மோடி சார் தான் போக வேண்டியதாக இருந்தது. பட் இப்போ பாகிஸ்தானுக்கு நம்ம EAM போகிறார். அண்ட் இவர் போகிறது வந்து என்ன கிளியராக சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த மீட்டிங்கை மட்டும் தான் அட்டன் பண்ண போகிறோம், பாகிஸ்தான் கூட எங்களுக்கு எந்த விதமான மீட்டிங்கும் இன்னும் நாங்கள் ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸ். சரிங்களா? ஸோ இதை வந்து மற்றதை நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ். ஓகேங்களா? மற்றதை யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். நெக்ஸ்ட், இந்தோனேஷியா ஹோல்ஸ் குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் மயான்மர் வித் UN அண்ட் ஜுண்டா ஆப்பனன்ட்ஸ் சோர்சஸ் ரிப்போர்ட். அதாவது இப்போ வந்து மயான்மரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிவில் வார். சரிங்களா? ஸோ ஒரே சிவில் வார் நடந்துட்டு இருக்குது. அப்போ யாராவது ஒருத்தர் சமரசம் பண்ணணும்ல. அப்போ இந்த மயான்மர் ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள் இல்லை வந்து யாராவது ஒருத்தர் வந்து சமரசம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தோனேஷியா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குளோபல் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இந்தோனேஷியா இஸ் ஹோஸ்டிங் எ இன்டர்நேஷனல் மீட்டிங் வித் யுனைடெட் நேஷன்ஸ் கூட ஒரு குளோபல் கான்ஃபரன்ஸ் அண்ட் யுனைடெட் நேஷன் அண்ட் ஆப்பனன்ட்ஸ் ஆஃப் மயான்மர்ஸ் மிலிட்டரி ரெஜிம். ஸோ இப்போ மயான்மரோட மிலிட்டரி ரெஜிமுக்கு ஆப்பனன்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா சிவில் வார் நடந்துட்டு இருக்குது, மிலிட்டரிக்கு எதிராக இருக்கக்கூடிய குரூப்ஸும் இருப்பாங்க. அவங்க கூடலாம் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மீட்டிங் யார் பண்ணுறாங்க? இந்தோனேஷியா. ஸோ யார் இதை ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்தோனேஷியா. ஸோ யாருன்னா யுனைடெட் நேஷன்ஸ், அப்புறம் வந்து ஏஷியன் குரூப்ஸ் இருக்காங்க, யூரோப்பியன் யூனியன், மயான்மர் ஷேடோ நேஷனல் யூனிட்டி கவர்மெண்ட். ஸோ இவங்களாமே அந்த பர்டிகுலர் கான்ஃபரன்ஸில் இருக்க போகிறாங்க. The meeting is set against the backdrop of severe crisis in Myanmar stemming from military's crackdown on pro-democracy protests following the COP in 2021. 2021 இருந்து நடந்த சில பிரச்சனைகள்னால ஏற்பட்ட இந்த மிலிட்டரி ரிஜிம், அது மிலிட்டரி வந்து பார்த்திங்கன்னா மயான்மரை டேக் ஓவர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுலேருந்தே சில பிரச்சனைகள். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த நியூஸில் சொல்கிறாங்க. யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். மற்றதை ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள் போதும். India is elected to Globe Steering Committee to tackle global corruption. So India has been elected to the 15-member steering committee of the Globe Network. So Globe network. ஸோ இது வந்து என்னென்னா பீஜிங்கில் வந்து ஒரு செஷன் நடந்திருக்கு. ஸோ பீஜிங்கில் சில இதே கான்ஃபரன்ஸோ ஏதோ சம்திங் நடந்திருக்கு. இந்த குளோப் நெட்வொர்க்கோட சில செஷன் நடந்திருக்கு. அதில் இந்தியாவை வந்து 15 மெம்பர் ஸ்டியரிங் கமிட்டியில் ஒரு மெம்பராக எலெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக எலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து இந்த கரப்ஷன் இதெல்லாத்தையும் தடுக்கிறதுல ரொம்ப சூப்பராக செயல்படுறாங்க. அதாவது என்னது, இந்தியா கரப்ஷன், அதாவது கரப்ஷன் இந்த சென்ஸ், இந்த லைக் எப்படி சொல்கிறதுனா, கரப்ஷன்ஸ் இந்த சென்ஸ் மணி லாண்ட்ரிங்காக இருக்கட்டும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஃப்ராட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் கரப்ஷன் பண்ணி சொத்தை மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா டேக்கிள் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டாக இருக்கிறாங்க.
அப்படின்ற ஒரு ரீசன் கிடைச்சதுனால இந்தியாவை என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 15 மெம்பர் ஸ்டியரிங் குரூப்புக்குள்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, the election followed a multi-stage voting process allowing India to actively contribute to global efforts in combating corruption and asset recovery. The Globe Operational Network of Anti-Corruption Law Enforcement Authorities was launched under the G20 framework. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குளோப் நெட்வொர்க் அப்படின்றது எப்போ லான்ச் பண்ணப்படுதுன்னா G20 ஃப்ரேம்வொர்க் நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து இது லான்ச் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அஃபிஷியலி லான்ச்டு ஆன் June 3, 2021 டியூரிங் த UN General Assembly ஸ்பெஷல் செஷன் அகெயின்ஸ்ட் கரப்ஷன். முழுக்க இந்த குளோப் நெட்வொர்க் என்னன்னா கரப்ஷனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா, அந்த அமைப்பில் இப்போ 15 மெம்பர் ஸ்டியரிங் குரூப் இருக்கக்கூடிய அந்த ஒரு கமிட்டியில் இந்தியாவை இப்போ எலெக்ட் பண்ணியிருக்காங்க. The network currently has 121 member countries and 219 member authorities. ஸோ எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ இந்தியா பார்ட்டிசிபேஷன் இந்த நெட்வொர்க், இந்தியா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் ஆர் த பார்ட் ஆஃப் குளோபி நெட்வொர்க். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி இந்தியா வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய கரப்ஷனுக்கு எதிராக செயல்படுறாங்களோ, யார் கூட சேர்ந்து இந்தியாவிலேருந்து யார் ஆக்டிவாக பண்ணுறாங்க, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஸோ இடி ரைட்லாம் விட்றாங்களே, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த மாதிரி கரப்ஷனுக்கு எதிராக செயல்படுறாங்க, நல்லா பண்ணுறாங்க அப்படின்றதுனால இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த குளோப் நெட்வொர்க்கில் பார்ட்டாக இருக்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட், இந்தியா எக்ஸ்டென்ஸ் 50 மில்லியன் ஃபினான்ஷியல் எய்டு டு மால்டிவ்ஸ் ஃபார் அன் அடிஷ்னல் இயர். ஸோ இந்தியாவும் மால்டிவ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மேரிடைம் நெய்பர். நமக்கு மால்டிவ்ஸ் வந்து யாருன்னா இந்தியாவோட மேரிடைம் நெய்பர். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சில அமௌண்ட் மால்டிவ்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மால்டிவ்ஸ்க்கு இருக்கக்கூடிய பில்ஸ், ட்ரெஷரி பில்ஸ், இப்போ நம்ம இந்தியா கிட்ட எப்படி இருக்கு ட்ரெஷரி பில்ஸ், பாண்ட்ஸ் அப்படின்ட்டு, அந்த மாதிரி மால்டிவியன் கவர்மெண்ட்டோட பில்ஸை வந்து இந்தியா வந்து வாங்கியிருக்கோம். அதனால இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பில்ஸ்க்கு இணையான பணத்தை மால்டிவ்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பணத்தை வச்சு மால்டிவ்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ செகண்ட் டைமாக இதே மாதிரி பில்ஸை பர்ச்சேஸ் பண்ணி 50 மில்லியன் US டாலரை வந்து மால்டிவ்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பில்ஸ் வாங்கினது எப்படி இந்தியா வாங்கியிருக்காங்கன்னா, SBI பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, SBI பேங்க் மூலிமா இந்த பில்ஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. SBIலேருந்து இவங்களுக்கு மால்டிவ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா $50 மில்லியன் இதுக்கு முன்னாடி ஒரு பணத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $50 மில்லியன் US கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா ஹேஸ் எக்ஸ்டெண்டட் பட்ஜெட்டரி சப்போர்ட் to the Maldives government in the form of rollover of the $50 million treasury bill for another 1 year. சரிங்களா, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா May 2024 SBI வந்து இதே மாதிரி 50 மில்லியன் பில்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. திரும்பி அதே 50 மில்லியன் பில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்னன்னா மால்டிவ்ஸ்க்கு அந்த பணம் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபயர் எரப்ட்ஸ் அட் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிளான்ட் இன் ஹொசூர், இது சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஸோ ஹொசூரில் இருக்கக்கூடிய டாடா எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அந்த ஃபெசிலிட்டியில் வந்து ஃபயர் ஏற்பட்டிருக்குது. அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் காம்பனன்ட்ஸை வந்து அசம்பிள் பண்ணக்கூடிய இடம். ஸோ இது வந்து நமக்கு ஹொசூர் தமிழ்நாட்டில் இருக்கணும், அந்தளவுக்கு ஒரு சிம்பிளான நியூஸாக தெரியலாம். மேபி லைக் நார்த் இந்தியாவிலேருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு இது வந்து ஓகே ஹொசூர் தமிழ்நாட்டில் இருக்குது, IBPS கேட்கலாம். டாடா எலக்ட்ரானிக்ஸ் ரீசெண்டாக ஃபயர் ஆச்சு, இது ஒரு பெரிய ஒரு ஃபயரிங் ஒரு இன்சிடென்ட்டு. ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிளான்ஸ் பாண்ட் பைபேக் ஒர்த் 25,000 crore. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா பாண்ட் பைபேக்னா ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டை கொடுத்துருப்பாங்க, அந்த பாண்டை திரும்ப வாங்கிப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க, இப்போது ஒரு இண்டிவிஜுவலுக்கு பாண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் என்ன பண்ணியிருப்பாரு, இங்கே வந்து ருபீஸ் கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த ருபீஸை இவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த பாண்டை திரும்பியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாங்கிக்கும். இதுதான் பாண்டு பைபேக். சிம்பிளாக சொன்னால் இதுதான் பாண்டு பைபேக். ஸோ எவ்வளோ ஒர்த்தான பாண்டு பைபேக்காக இது பண்ண போகிறாங்க, 25,000 crore ஒர்த்தான பாண்டு பைபேக் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பை பண்ணுவாங்கன்னா RBI தான் இதை வந்து இந்த ஆக்ஷன் ப்ராசஸில் ஏதோ பண்ண போகிறாங்களாம். ஸோ த்ரூ அ பாண்ட் ஆக்ஷன் ஷெட்யூல்டு பாண்ட் ஆக்ஷன் ப்ராசஸில் பண்ண போகிறாங்க. அது RBI தான் டேக் ஓவர் இதை ஓவர்சீ பண்ண போகிறாங்க. The buyback will target specific bonds that are நியரிங் மெச்சூரிட்டி இன் 2025 அண்ட் early 2026. அதாவது இந்த பாண்ட் வந்து எப்படிப்பட்ட பாண்டை இவங்க பைபேக் பண்ண போகிறாங்கன்னா, எந்தெந்த பாண்ட்ஸு 2025 2026 ஏர்லி 2026 மெச்சூர் ஆகுதோ அந்த பாண்ட்ஸை வந்து திரும்ப வாங்கிப்பாங்க. ஸோ பாண்ட்ஸ் டு பி பாட் பேக். ஸோ என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஒன் டைம் பாருங்கள்.
ஸோ பொதுவாக ஏன்னா படிச்சுக்கலாம்னா 2025 2026 இந்த காலகட்டத்தில் முடியக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக் பாண்ட்ஸை பைபேக் பண்ண போகிறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வித் ஆர்பிஐ ஓவர்சீயிங் த ஆக்ஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட், ஸோ இந்த பர்பஸ் ஆஃப் பாண்ட் பைபேக்ஸ் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா ரெடியூஸ் இட்ஸ் லைபிலிட்டிஸ். ஸோ ரெடியூஸ் இட்ஸ் லைபிலிட்டின்னு என்னது, இப்போ ஏ அப்படின்ற பர்சன் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ருபீஸ் கொடுத்துருக்காரு. அப்போ என்னன்னா கவர்மெண்ட் இஸ் லைபிள் டு பே திஸ் ருபி பேக் டு திஸ் ஏ. அப்போ இந்த பாண்டை திரும்பி வாங்கிட்டு ருப்பியை இந்த ஏ கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல லைபிலிட்டி அப்படின்றது கம்மியாயிடும். ஸோ ரெடியூசிங் இட்ஸ் லைபிலிட்டி. ஸ்ட்ரென்தன் ஃபிஸ்கல் பொசிஷன். ஸோ கவர்மெண்ட்டோட ஃபிஸ்கல் பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ டெட் போர்ட்ஃபோலியோ வந்து இம்ப்ரூவ் பண்ணும். எப்படி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா கடன் அப்படின்றது கவர்மெண்ட்டு கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்றது கம்மியாகும். ஸோ லயபிலிட்டி கம்மியாகுது அப்படின்னா டெட் ப்ரொஃபைலுமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இவங்க கிட்ட கடன் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ட்டு. இன்ஜெக்ட் லிக்விடிட்டி இன்டு பேங்கிங் சிஸ்டம். ஸோ பேங்கிங் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் பைபேக் பண்ணுறதுனால இந்த லிக்விடிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மூத் அவுட் ஃபியூச்சர் டெட் ரீபேமெண்ட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இந்த நியூஸை நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சரிங்களா? அதாவது இப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு டவுட் வரும், இன்ஜெக்ட் லிக்விடிட்டி இன்டு பேங்கிங் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, இப்போ ஆர்பிஐ வந்து இந்த பாண்ட் ஆக்ஷனை ஓவர்சீ பண்ணுறாங்களா, இப்போ நிறைய பேங்க் வருவாங்க. இந்த பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் இந்த பாண்டை நான் வாங்கிக்கிறேன் சார், இந்த பாண்டை நான் வாங்கிக்கிறேன் சார், இந்த பணத்தை நான் வாங்கிக்கிறேன் சார், இந்த பணத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் சிஸ்டமில் வந்து இந்த லிக்விடிட்டி வந்து இன்ஜெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ஒரு சிம்பிளாக சொல்ல போனோம்னா இந்த மாதிரி தான் நடக்கும். அண்ட் இந்த பர்பஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பர்பஸ் ஆஃப் பாண்ட் பைபேக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸில் கேட்கலாம். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ ரோல்ஸ். த ஆர்பிஐ ரெசீவ்டு பாண்ட் பைபேக்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட் இன் May 2024 ஆஃப்டர் அ கேப் ஆஃப் 6 years. சரிங்களா? இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வேறு ஏதாவது? அவ்வளோதான் நினைக்கிறேன். எஸ், இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் கைஸ். சரிங்களா? ஸோ கேபினெட் அப்ரூவ்ஸ் நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில்ஸ் டு என்ஹான்ஸ் செல்ஃப் சஃபிஷியன்சி. சிம்பிளாக முடிச்சிடலாம், கொஞ்சம் இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டு இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ கேபினெட் ஹேஸ் அப்ரூவ் 10,103 crore பட்ஜெட் ஃபார் த நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில்ஸ். ஸோ எதுக்காகனா இந்த 10,103 கோடி வந்து எதுக்காகனா லைக் எப்படின்னா அந்த எடிபிள் ஆயில்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விதைகள், அதை வந்து அந்த எடிபிள் ஆயில் சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. என்னென்ன சீட்ஸ்னால் இந்த ராஸ்பெரி மஸ்டர்டு, கிரவுண்ட்நட்டு, சோயாபீன், சன்ஃப்ளவர்ஸ், சீசமம். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இப்படி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னது, நமக்கு எடிபிள் ஆயில்ஸ் வந்து அதிகமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ எண்ணெய் கொடுக்கக்கூடிய விதைகளை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது எடிபிள் ஆயில்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். அண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் உள்ளேயே நீங்கள் நிறைய எடிபிள் ஆயில்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், இம்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுங்கள். எப்படி இம்போர்ட்டை கம்மி பண்ண வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆயில்ஸ்க்கு டேக்ஸ் அதிகமாக போடுவாங்க. அப்போ டேக்ஸ் அதிகமாக போடும்போது என்ன ஆகும், இம்போர்ட் கம்மி பண்ணுவாங்க. அப்போ இம்போர்ட் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு டிமாண்ட் அப்படின்றது இருக்கும். அப்போ இந்த டிமாண்டை பூர்த்தி பண்ணுறதுக்கு உள்ளேயே இந்தியாக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆயில் சீட்ஸை உற்பத்தி அதிகப்படுத்தி எடிபிள் ஆயில்ஸை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுவோம். அதுக்கு தான் கேபினெட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 10,103 கோடியை ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஸோ டார்கெட் டு பூஸ்ட் ஆயில் சீட் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் 12.7 million tons to 20.2 million tons by 2031. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ மற்ற பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட். இன்க்ரீஸ் டொமஸ்டிக் எடிபிள் ஆயில் ரெக்வயர்மெண்ட் கவரேஜ் டு 72% by 2030 அப் ஃப்ரம் 57%. ஓகேங்களா? ஸோ ரெக்வயர்மெண்ட் கவரேஜ் வந்து 72% வரைக்கும் கவர் பண்ணிடுவாங்க 2031. ஸோ 2031 20.2 million tons ஆஃப் ஆயில் சீல் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால 72% ஆஃப் த ரெக்வயர்மெண்ட்டை வந்து நம்ம கவர் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றதை யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். கவர்மெண்ட் அப்ரூவ்ஸ் 1 year எக்ஸ்டென்ஷன் ஃபார் ஆர்பிஐ டெப்யூட்டி கவர்னர் ராஜேஸ்வர் ராவ். ரொம்ப சிம்பிள். ஸோ ஆர்பிஐ கவர்னர் டெப்யூட்டி கவர்னர் யார், ராஜேஸ்வர் ராவ். இவருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தாங்க 1 வருஷம், அக்டோபர் 2023. இப்போ திரும்பி ஒரு 1 year வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ டிஆர்டிஓ வந்து பார்த்தீங்கன்னா 4th generation ஆஃப் வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அட் பொக்ரான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் நியூஸ். ஸோ 4th generation ஆஃப் வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பொக்ரான் ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்சஸ் இன் ராஜஸ்தான். சரிங்களா? நெக்ஸ்ட், ஸோ கூகுள் என்ஹான்சஸ் இட்ஸ் ஏஐ கேப்பபிலிட்டிஸ் இன் இந்தியா வித் லான்ச் ஆஃப் ஜெமினி ஏஐ மொபைல் ஆப்ஸ் இன் 9 regional languages. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி நியூஸில் படிச்சிருந்திருப்போம். என்னன்னா 10th edition ஆஃப் கூகுள் ஃபார் இந்தியா ஈவெண்ட் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க கூகுள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியுமே இன்க்ளூட் ஆயிருக்கு,
வித் 9 லாங்குவேஜஸ். சரிங்களா? ஸோ பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி, தெலுங்கு, தமிழ், உருது. ஸோ என்னென்னா 1 2 3 4 5 6 7 8 ப்ளஸ் ஹிந்தி. ஸோ மொத்தம் 9 லாங்குவேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க ஜெமினி. சரிங்களா? ஸோ ஜெமினி ஏஐ, த ஏஐ வாய்ஸ் சேட் ஃபீச்சர் ஜெமினி லைவ் இஸ் பீயிங் இன்ட்ரடியூஸ்ட். சரிங்களா? ஸோ ஏன்னா 40% இது நான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 40% ஆஃப் ஜெமினிஸ் இந்தியன் லாங்குவேஜ் யூசர்ஸ் வந்து இந்த வாய்ஸில் தான் பேசிக்கிறாங்க. வாய்ஸில் தான் அந்த சேட்டில் கூட டைப் பண்ணாமல் ஜஸ்ட் வாய்ஸ் ஆன் பண்ணி அதில் கேள்விகள் கேட்குறாங்க. அண்ட் இதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஜெமினி ஃப்ளாஷ் 1.5 லான்ச். ஸோ கூகுள் இஸ் செட் டு லான்ச் ஜெமினி ஃப்ளாஷ் 1.5 இன் இந்தியா, allowing organizations to store data and conduct machine learning process entirely within the country. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெமினி 1.5 லான்ச் வந்து எதுக்காகனா ஆர்கனைசேஷன் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் மெஷின் லாங்குவேஜை வந்து மெஷின் லேர்னிங் ப்ராசஸை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ கூகுள் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீகார்பனைசேஷன் எஃபர்ட். கூகுள் வந்து அதானி குரூப் கூட சேர்ந்துருக்காங்க. ஸோ டீகார்பனைசேஷன் ஆஃப் இட்ஸ் கிளவுட் சர்வீசஸ். கிளவுட் சர்வீசஸ் வந்து என்னது, ஒரு பெரிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டம் வச்சு அது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் கிளவுட் சர்வீஸ்க்கு. ஸோ அப்போ அதுலேருந்து கார்பன் எமிஷன்ஸ் இதாகும் அந்த இது எலக்ட்ரிசிட்டிக்காக. அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி கம்மி பண்ணும் அப்படிங்காக கூகுளும் அதானியும் சேர்ந்து 2025 கூகுளோட கிளவுட் சர்வீஸை டீகார்பனைசேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியா யூஎஸ் சைன் எம்ஓயூ டு ஸ்ட்ரென்தன் கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்தியாவும் யூஎஸ்ஏவும் பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் மினரல் சப்ளைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஓயூ சென்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இப்போ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ அதுக்கு எம்ஓயூ சென்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை வந்து இப்படிலாம் இருக்கணும், சப்ளை செயின்ஸ் இப்படி இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், கீ ப்ரையாரிட்டிஸ் இன்க்ளூட் சப்ளை செயின் ரெசிலியன்ஸ், கிளைமேட் அண்ட் க்ளீன் டெக்னாலஜி கோஆப்ரேஷன், இன்க்ளூசிவ் டிஜிட்டல் க்ரோத், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கன்ஃபர்மன்ஸ் கோஆப்ரேஷன். The agreement will leverage complementary strengths of both nations in critical mineral exploration, extraction process, recycling and related activities. ஸோ அப்போ கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து தோண்டி எடுக்கிறதுலேருந்து, அதை யூஸ் பண்ணுறதுலேருந்து, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ், அதை ரீசைக்கிள் பண்ணுறதுலேருந்து எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்க்கும் இந்தியாவும் யூஎஸ்ஏவும் சேர்ந்து கொலாபரேட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் எப்படி கேட்கலாம்னா, இந்தியா எந்த கண்ட்ரி கூட இந்த கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை செயின்ஸ்க்கு ஒரு எம்ஓஇ சைன் பண்ணாங்க, எதுக்காகனா ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன், ப்ராசஸிங், ரீசைக்ளிங் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கு அப்படின்னா ஆன்சர் என்னது, யுனைடெட் ஸ்டேட்ஸ். சரிங்களா? த எம்ஓயூ சைன்ட் பை பியூஷ் கோயல். நெக்ஸ்ட், ஸோ வேர்ல்டு செரிப்ரல் பால்சி டே October 6. ஸோ செரிப்ரல் பால்சின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு பிறக்க போகிற டைமில் அந்த ப்ரெக்னென்சி பெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து செரிப்ரல் பால்சி அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே இந்த ஒரு இது இருக்காது. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கை கால் வராமல், லைக் அவங்களால நடக்க முடியாத சுச்சுவேஷன்ஸில் இருப்பாங்க. அவங்க நார்மல் ஃபங்க்ஷனிங்காக இருப்பாங்க, பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியாது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைகள் மாதிரி ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க தான் இந்த செரிப்ரல் பால்சி அப்படின்றது அஃபெக்ட் ஆயிருக்கு அவங்களுக்கு தான். ஸோ எவ்ரி 6th October இஸ் அப்சர்வ்ட் அஸ் த வேர்ல்டு செரிப்ரல் பால்சி டே. இந்த இயரோட தீம் வந்து யூனிக்லி சிபி. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹேஷ்டேக் யூனிக்லி சிபி அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ இன் 1853 டாக்டர் ஜான் லிட்டில் ரெகக்னைஸ்ட் ஸ்டடிட் செரிப்ரல் பால்சி. இவர் தான் பண்ணார். அண்ட் 1861 தான் இந்த ரிசர்ச்சை வந்து பண்ணியிருக்காரு. ப்ரெசென்டட் இஸ் ரிசர்ச் டு த ஆப்ஸ்டரிஸ்டிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன். ஸோ இவங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காரு. ஸோ டாக்டர் சிக்மண்ட் ஃப்ரெட் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ ஸ்டேட்டட் தட் செரிப்ரல் பால்சி மே பி காஸ்ட் பை அப்நார்மல் டெவலப்மெண்ட் பிஃபோர் பர்த். ஸோ என்னன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அப்நார்மல் டெவலப்மெண்ட் இருக்கனால தான் இந்த செரிப்ரல் பால்சி அப்படின்றது வருது அப்படின்றத டாக்டர் சிக்மண்ட் ஃப்ரெட் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ வித் ஸ்மால் த்ரஸ்ட் சேஞ்ச் மை வேர்ல்ட் இன் 1 minute, வேர்ல்ட் செரிப்ரல் பால்சி அலையன்ஸ் அண்ட் யுனைடெட் செரிப்ரல் பால்சி கிரியேட்டட் வேர்ல்டு செரிப்ரல் பால்சி இன் 2000. ஸோ 2012 தான் இந்த வேர்ல்டு செரிப்ரல் பால்சி அப்படின்றது ஒன்று கொண்டு வரப்பட்டது. 6th October. ஸோ இந்த வருஷத்தோட தீம் ஹேஷ்டேக் யூனிக்லி சிபி. வேர்ல்டு காட்டன் டே October 7 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ இதோட தீம் காட்டன் ஃபார் குட். த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு காட்டன் டே வந்து 7th October 2019 அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ 2019 தான் வேர்ல்டு காட்டன் டே அப்படின்றது அப்சர்வ் பண்ணப்படுது. 7th October வேர்ல்டு காட்டன் டே, தீம் வந்து காட்டன் ஃபார் குட். நெக்ஸ்ட், வேர்ல்டு ஹேபிடேட் டே. ஸோ ஹேபிடேட் டேனா என்னது? ஸோ நம்ம எல்லாரும் வாழ்கிறோம், நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது, நாம் தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அதுதான் வந்து வேர்ல்டு ஹேபிடேட் டே. நான் ஒரு மனுஷனாக இருக்கிறேன் இந்த உலகத்தில், நான் ஒரு இடத்துல குடி வாழ்கிறேன்,
அப்படின்ற ஒரு டேவை அப்சர்வ் பண்ணுறது தான் வேர்ல்டு ஹேபிடேட் டே. இது ஃபஸ்ட்டு மண்டே ஆஃப் அக்டோபர் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. இந்த வருஷம் செவன்த்தாக அது வந்ததுனால 7th October வேர்ல்ட் ஹேபிடேட் டே. சரிங்களா? ஸோ சின்ஸ் 1986 வேர்ல்டு ஹேபிடேட் டே ஹேஸ் பீன் செலிப்ரேட்டட் ஆன் த ஃபஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர் எவ்ரி இயர். ஸோ 1985 தான் இந்த UNGA வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு ஹேபிடேட் டே வந்து கொண்டு வராங்க. 1986 இது அப்சர்வ் பண்ணப்படுகிறது. அக்டோபர் ஃபஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர் வேர்ல்டு ஹேபிடேட் டே. ஸோ எஸ் கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் அப்ரிசியேஷன் முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே, பாய்.